சூர்யா என்ன சொல்றாரு வெற்றிமாறன்ட்ட, அதாவது வந்து நீங்க வந்து எனக்கு பவுண்டட் ஸ்கிரிப்ட் குடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது சூர்யா கேட்கறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. அந்த நியாயம் என்ன அப்படின்னா, வெற்றிமாறன் பொதுவா என்ன பண்றாருன்னா, பல படங்கள் தொடர்ந்து வெற்றி படங்கள் குடுத்துட்டு வர்றாரு. ஆனா பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன் அந்த பவுண்டட் ஸ்கிரிப்ட்ங்கிறது எப்பவுமே வந்து வச்சுக்கிறது இல்ல. அவர் வந்து அந்த கதை என்னங்கிறத முழுசா வடிவமைச்சுக்கிட்டு, இது எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துக்கு போய் லொகேஷனுக்கு போய் அந்த காட்சி அமைப்பு எப்படி வருது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி படத்தை எடுப்பாரு. சில பிளானிங்லாம் ஆர்ஜே பாலாஜியோட வந்து பண்ணிட்டு இருக்காரு. சூர்யா 45 பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கி அட்லூரி அவரோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா 46 ஷூட்டிங்கும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் அடுத்தடுத்த படங்கள் வந்து சூர்யா கமிட் பண்ணி வச்சிருக்காரு. வெற்றிமாறனுக்கு இப்போ தேதி கொடுத்தோம்னா வெற்றிமாறன் எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிப்பாரு அந்த கேள்விக்கு பதில் இல்லை. சூர்யா வெற்றிமாறன்ட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தை எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிப்பீங்கன்னும் போது வெற்றிமாறனால சரியான பதில் சொல்ல முடியல. எனக்கே தெரியாது. சிம்பு வந்து வட சென்னையில் வெற்றிமாறன் வந்து நடிக்க வைக்கலான்னு நினைக்கிறாரு. அந்த அபிப்பிராயத்தை வந்து தனுஷ்ட சொல்றாரு. தனுஷ்க்கும் சிம்புக்கும் அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு. ஒரு ஈகோ கிளாஷ்னு வச்சுக்கோங்களேன். இது யதார்த்தமாகவே ஒரு நடிகர் 2 நடிகர் பெரிய நடிகர் இருக்கும்போது இவங்க 2 பேரும் தான் போட்டி நடிகர்களாக பேசப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது அது வேண்டாம் அப்படிங்கிறது வந்து தனுஷ் வந்து வெற்றிமாறன்ட்ட சொன்னதா ஒரு தகவல் இருக்குது. அது உண்மையான தகவல். அப்போ வந்து வெற்றிமாறன் வந்து தனுஷ் சொன்னதை கேட்டுக்கிட்டாரு. ஏன் கேட்டுக்கிட்டார் அப்படின்னா, மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறன் ஆய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தக்லைஃப் படம் தோல்வி அடைந்தாலும் சிம்பு அவருடைய கேரக்டர் வந்து பெரிதளவில் பேசப்பட்டது. படத்தில் ஒரே பாசிட்டிவான விஷயம் சிம்பு அவர்கள் நடிப்பு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவான விமர்சனம் தான் வந்துட்டு இருக்கு. இந்த சூழலில் உடனே வெற்றிமாறன் அவர்களும் சிம்பு அவர்களும் இணைய போகிறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இன்னும் வட சென்னை பார்ட் 1லேயே பார்த்தீங்கன்னா சிம்பு நடிக்க வேண்டியிருந்தது, சில காரணங்களால் நடிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அப்போதே செய்தி வந்தது. இப்போ மீண்டும் இணைகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? வெற்றிமாறன் சிம்பு காம்பினேஷன் திடீர்னு எப்படி வந்துச்சு அப்படின்னா, வெற்றிமாறன் வந்து இம்மீடியட்டாக அடுத்த ப்ராஜெக்ட் வந்து சூர்யாவோட வாடிவாசல் அது பண்ணுறதா இருந்துச்சு. அதாவது வந்து இந்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதாவது வந்து வெற்றிமாறனும் சூர்யாவும் சேர்ந்து பண்ணுற வாடிவாசல் படம் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடியே தொடங்குறதுக்கான வேலையெல்லாம் நடந்து வெற்றிமாறனுக்கு ஒரு பெரிய அட்வான்ஸ் கொடுத்தாங்க. இன்னும் கூட சொல்லப்போனால் வெற்றிமாறனுக்கு முழு சம்பளத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தானு தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர். சூர்யாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சம்பளம் பேசினாங்க. அன்றைய காலகட்டத்தில் சூர்யா வந்து ஒரு 35 கோடி வந்து இந்த படத்துக்கு சம்பளம்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவருக்கும் ஒரு 10 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விடுதலை வந்து வெற்றிமாறன் எடுக்க போயிட்டாரு. சூர்யா வேற வேற படங்கள் நடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஏனோ சில காரணங்கள்னால உடனே தொடங்க முடியாத சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சூர்யாவும் வேற சில படங்கள் தொடர்ந்து நடிச்சுட்டே இருந்தாரு. இப்போ விடுதலையும் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 முடிச்சு பார்ட் 2 எடுத்து முடிச்சிட்டாரு வெற்றிமாறன். பார்ட் 2 ஏன் பண்ணார் அப்படின்னா, பார்ட் 1ல எடுத்ததே பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி மிச்சமாயிருச்சு. சரி அது பார்ட் 2வா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பாகமாக பண்ணி அந்த படத்தை வெளியிட்டாங்க. இப்போ இம்மீடியட்டாக அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண சொல்லி தானு ஒரு பக்கம் அழுத்தம் கொடுக்குறாரு. ஸோ அதனால வந்து வெற்றிமாறன் வந்து சூர்யாவை சந்திச்சு இந்த படத்தை நம்ம பண்ணலாம், அடுத்து நான் கதையை ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சூர்யா என்ன சொல்றாரு வெற்றிமாறன்ட்ட, அதாவது வந்து நீங்க வந்து எனக்கு பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது சூர்யா கேட்கறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. அந்த நியாயம் என்ன அப்படின்னா, வெற்றிமாறன் பொதுவா என்ன பண்றாருன்னா, பல படங்கள் தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுத்துட்டு வர்றாரு. அசூரன்லாம் பெரிய வெற்றி படம். ஆனா பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன் அந்த பவுண்டட் ஸ்கிரிப்ட்ங்கிறது எப்பவுமே வந்து வச்சுக்கிறது இல்ல. அவர் வந்து அந்த கதை என்னங்கிறத முழுசா வடிவமைச்சுக்கிட்டு, இது எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துக்கு போய் லொகேஷனுக்கு போய் அந்த காட்சி அமைப்பு எப்படி வருது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி படத்தை எடுப்பாரு. சில பிளானிங் இல்லைன்னு இல்லை. அதாவது வந்து இவருக்கு கதையினுடைய முழு வடிவம், கதை என்ன எடுக்க போறோம், அதனுடைய டயலாக் என்ன, அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி என்ன பண்ண போறோம், எல்லாமே வந்து அவருக்கு வந்து ஃபுல் ஃபார்மா மைண்ட்ல இருக்கும்.
இருக்குது, ஓகேவா? ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது ஸ்கிரிப்டா வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. சில பேர் என்னன்னா பவுண்டட் ஸ்கிரிப்ட கையில வச்சுட்டு அந்த பவுண்டட் ஸ்கிரிப்ட் மாரி அப்படியே அத வந்து படத்த எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. நெறைய பார்த்தீங்கன்னா, மணிரத்னம்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கிரிப்ட் பக்காவா கையில இருக்கும். அது என்ன இருக்கோ அத வந்து அங்க போய் எடுப்பாங்க. காட்சி அமைப்பா. வெற்றிமாறனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அங்க போய் இவர் என்ன நெனைக்கிறாரோ, அந்த அந்த சூழலுக்கு ஏத்த மாரி, அந்த காட்சி எப்படி வந்து வருதோ, அதுக்கேத்த மாரி வடிவமைச்சு எடுக்கக்கூடியவர். அதாவது இன்னும் சொல்லப்போனா, இன்னும் கொஞ்சம் ஆர்ட் கிராஃப்ட்டா வந்து போவாரு. அவர் வந்து அவருக்கு திருப்தி இல்லைன்னா, அந்த காட்சிய வந்து முழுசா எடுக்காமயே விட்டுருவாரு. அப்புறம் அடுத்த நாள் எடுப்பாரு, அடுத்த நாள் எடுப்பாரு. இந்த மாரி வந்து ஒரு காட்சி முழுமையா அவர் எதிர்பார்க்கிற மாரி, வெற்றிமாறன் எதிர்பார்க்கிற மாரி ஒரு வடிவம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த காட்சிய வந்து அவர் முடிப்பாரு. அப்படி பல நாட்கள் வந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. ஒரு பிளானிங், ஒரு ஸ்கிரிப்ட், அதுல ஒரு பவுண்டடு, அதுல வந்து டயலாக்ல இருந்து எல்லாமே பக்காவா இருக்கும்போது, நம்ம போனோனே எடுத்துட்டு வந்துரலாம். வெற்றிமாறனோட சூழல் அப்படி இல்ல. இப்ப விடுதலையே பார்த்தீங்கன்னா, பல வருடங்களா எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ இந்த மாரி ஒரு சூழலுக்கு சூர்யா வந்து வெற்றிமாறனோட கமிட் ஆனா, சூர்யா வந்து இப்போ வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜியோட வந்து பண்ணிட்டு இருக்காரு. சூர்யா 45 பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்கி அட்லூரி அவரோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா, 46 ஷூட்டிங்கும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில அடுத்தடுத்த படங்கள் வந்து சூர்யா கமிட் பண்ணி வச்சிருக்காரு. வெற்றிமாறனுக்கு இப்ப தேதி குடுத்தோம்னா, வெற்றிமாறன் எப்ப ஆரம்பிச்சு, எப்ப முடிப்பாரு? அந்த கேள்விக்கு பதில் இல்ல. சூர்யா வெற்றிமாறன்ட்ட கேட்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்த எப்ப ஆரம்பிச்சு, எப்ப முடிப்பீங்கன்னும்போது, வெற்றிமாறனால சரியான பதில் சொல்ல முடியல. எனக்கே தெரியாது அப்படின்ட்டாரா? ஆமா. ஏன்னா அவருடைய ஸ்டைல் அப்படி. நம்ம வந்து தப்பா சொல்ல முடியாது. அதாவது வந்து இப்படி இப்படி சில இயக்குனர்கள் எடுக்குறாங்க. அவங்க வந்து எடுக்கிறதுல வந்து பொருட்சேதம், நாட்கள் வந்து விரயமாகுறது, டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகுறது இதெல்லாம் இருந்தா கூட அல்டிமேட்டா வந்து படத்த வந்து வெற்றி குடுத்துடுறாங்க. அதனால வந்து வேற வழி இல்லாம அத வந்து தயாரிப்பாளர்கள் இப்ப நீங்க சொல்ற அனுமதிக்கிறாங்க. மாரி வந்து சூர்யா அவர்களுக்கு உடனடியா ஒரு வெற்றி தேவைப்படுது. ரெட்ரோ படம் பெரிய அளவுல தோல்வி அடைஞ்சதுன்னா, அது வெற்றிமாறன் அவர்களால அந்த வெற்றிய சாத்தியப்படுத்த முடியும் இல்லையா? ஏன் வந்து அவரு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணாம அவரும் விடாப்பிடியா இருந்தாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல. அதாவது வந்து சூர்யாவுக்கு வெற்றிமாறன் மேல நம்பிக்கை இருக்கு. நல்லா ம், கேட்டுங்க. வெற்றிமாறனுடைய வொர்க்கிங் ஸ்டைல் இருக்கு ம். பார்த்தீங்களா? அது வந்து சூர்யாவுக்கு உடன்பாடு இல்ல. அதுக்கு 2 காரணம். ஒரு காரணம் வந்து சூர்யா பிஸியான ஒரு நடிகரா இருந்துகிட்டு இருக்காரு. இப்ப வெற்றிமாறனுக்கு வாடிவாசலுக்கு தேதி குடுத்தா, வெற்றிமாறன்ட்ட இருந்து ஒரு பதில் வரல. சூர்யா எதிர்பார்த்த பதில் வரல. என்னன்னா, "எப்ப முடிப்பீங்க? அந்த டேட் சொல்லுங்க." அப்படின்னும்போது, ஒரு பவுண்டட் குடுங்க அப்படின்னும்போது, வெற்றிமாறனால ஒரு பவுண்டட் அதாவது ஒரு வரையறைக்குள்ள, ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ள வெற்றிமாறனால வர முடியாது. ஏன்னா, அது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அனவுன்ஸ் பண்ணப்பட்ட படம். இதுக்காக வந்து சூர்யா அவர்கள் காலையெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணாரு. ஆ அடக்குறதுக்கு. அந்த மாரிலாம் செய்திகள் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருந்ததுன்னா, ஓனர் ஸ்கிரிப்ட் இன்னும் ரெடி பண்ணாமலா இருந்திருப்பாரு. வெற்றிமாறனோட வொர்க்கிங் ஸ்டைல் வேற. ஸோ அந்த பேட்டர்ன் ஆஃப் வொர்க்கிங் ஸ்டைல்ல வெற்றிமாறன் வந்து அவர் சக்சஸ் குடுத்துட்டு இருக்கிறாரு இன்னைக்கு. ஒருவேளை ஏதாவது ஒரு காலகட்டங்கள்ல தோல்வி வந்தா இத மைனஸா பேசுவாங்க. பெரிய வெற்றி குடுத்துட்டு இருக்கிறதுனால இத மைனஸா யாரும் பேசுறதில்ல. விடுதலை பார்ட் 2 வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகல இல்லையா? வெற்றிமாறன் அவர்களுக்குமே. ஒரு 1, 2 படங்கள் வந்து எல்லாருக்குமே மைனஸ் பிளஸ் இருக்கும் சார். இதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே நம்ம கணக்குல கொண்டு வர முடியாது. இப்ப விடுதலை அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது விடுதலை 1 மட்டும் தான் எடுக்கிறதா பிளானிங் நீங்க கேட்ட கேள்விக்கு. விடுதலை பார்ட் 2 வந்ததே நம்ம சொன்னது மாரி எக்ஸஸா எடுத்ததுனால அத பார்ட் 2வா மாத்துனாங்க. ஸோ இப்ப ஒண்ணுமே இல்ல. பொன்னியின் செல்வன் எடுத்தாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா எக்ஸஸா எடுத்து பார்ட் 1 பெரிய வெற்றி அடைஞ்சுச்சு. அந்த எக்ஸஸ வந்து பார்ட் 2வா மாத்தும்போது அது பெரிய தோல்வி படமா முடிஞ்சிருச்சு. இப்ப பார்ட் 2 வந்து விடுதலை வந்து பெரிய தோல்வி படம் இல்ல. இருந்தாலும் ஓகே ஆவரேஜான ஒரு படமா தான் இருந்துச்சு. மெயினான பிரச்சனையே வந்து சூர்யாவுக்கு இன்னைக்கு வெற்றிமாறன் ஒர்க் பண்றதுல பிரச்சனை வந்து எப்ப முடிப்பார் அப்படிங்கிற தெரியாம தேதியை கொடுத்து கமிட் பண்ணிட்டு ஃப்ரீயா பண்ண முடியாது பட தேதிகள் சூர்யாவுக்கு. இந்த ஒரு பிரச்சனை. இது இல்லாம பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் வந்து வாடிவாசல்ல வந்து அமீர் வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கணுங்கிறதுல வந்து உறுதியா இருக்கார். சூர்யாவுக்கும் அமீருக்கும் சூர்யா குடும்பத்துக்கும் அமீருக்கும் பாத்தீங்கன்னா இந்த பருத்தி வீரன்ல இருந்து ஒரு டிஸ்பியூட் போயிட்டே இருக்கு. அது இன்னைக்கு வந்து ஒரு நீண்ட பிரச்சனையா தான் இருக்கே தவிர அது ஒரு முடிவுரைக்கு வரல. அதுவும் ஒரு காரணமா? நிச்சயமா அது ஒரு காரணம். ஓகே. நிச்சயமா அது ஒரு காரணம். அந்த காரணத்தின் காரணமா தான் வந்து சில அதாவது வந்து சூர்யாவால அதாவது வந்து அமீரை போட வேண்டாம், அமீரை அவாய்ட் பண்ணுங்கன்னு வெற்றிமாறன்ட்ட வெளிப்படையா சொல்ல முடியல. ஓகே. ஒருவேளை சொன்னா வெற்றிமாறன் அதை ஏத்துக்குவாரா, ஏத்துக்க மாட்டாராங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அவரும் பார்த்தீங்கன்னா, ஒரு சக்சஸ்ஃபுல் டைரக்டர். ஸோ இப்படி ஒரு நெருக்கடியான ஒரு சிச்சுவேஷன்ல வந்து மொத்தத்தையும் இந்த ப்ராஜெக்ட்டே தவிர்த்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்து சூர்யா வந்துட்டார் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆனா நல்ல ப்ராஜெக்ட். நல்ல ப்ராஜெக்ட்ட சூர்யா தவற விடுகிறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அது உண்மைதான். இதே மாரி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சுதா கோங்கரா சொன்ன கதை. அந்த படம் வந்து பராசக்தின்னு இன்னைக்கு வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அது புறநானூறுன்னு சூர்யாக்கு
போன கதை தான். சூர்யாவுக்கு அவங்க ஸ்கிரிப்டட் பவுண்டரி ஸ்கிரிப்ட்லாம் கொடுக்கக்கூடிய இயக்குனர் தான். எல்லாமே இருந்து அதுக்கு முன்னாடி சூரரை போட்டு சூர்யாவும் சுதாகங்கிறாவும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருந்தும் கூட அந்த அந்த ப்ராஜெக்டை வந்து சூர்யா தவற விட்டார். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அது வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பத்தின படம். இவர் வந்து பாம்பேல செட்டில் ஆயிருக்காரு. இன்னைக்கு வந்து ஒரு பேன் இண்டியா நடிகர் ஆகணும்னு நினைக்கிறார் சூர்யா. ஸோ இந்த படத்துல நடிச்சா ஒரு ஒரு முத்திரை நம்ம மேல விழுந்துருமோங்கிற ஒரு எண்ணத்தினால அதை தவிர்த்தாருன்னு சொல்றாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு நல்ல ப்ராஜெக்ட், நல்ல இயக்குனர். அதை வந்து சூர்யா மிஸ் பண்ணிட்டார். இன்னைக்கு அது சிவகார்த்திகேயன்ட்ட போயிட்டு இருக்கு. ப்ராக்ரஸிவா போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி ஒரு இக்கட்டான நிலைமை வந்து சூர்யாவுக்கு இருக்கு. அதனால தான் இது தவிர்க்கப்பட்டது. இப்ப நீங்க இந்த சூர்யா, அமீர் ப்ராஜெக்ட் அமீர் மேட்டர் சொன்னேன்ல, வெற்றிமாறன் வேணுங்கிறார் அமீர. சூர்யா வந்து சொல்றதுக்கு யோசிக்கிறார்ன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு காரணமா இருக்கு. இதே மாரியான ஒரு சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, வட சென்னையில நடந்துச்சு. வட சென்னையில வந்து தனுஷ் கதாநாயகனா நடிச்சாரு. அப்போ வந்து வெற்றிமாறன் அந்த படத்தினுடைய இயக்குனரு. அப்போ வந்து சிம்புக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு கதாபாத்திரம் வந்து வட சென்னையில இருந்துச்சு. சிம்பு வந்து வட சென்னையில வெற்றிமாறன் வந்து நடிக்க வைக்கலான்னு நினைக்கிறாரு. அந்த அபிப்பிராயத்தை வந்து தனுஷ்ட சொல்றாரு. தனுஷ்க்கும் சிம்புக்கும் அந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு. ஒரு ஈகோ கிளாஷ்ன்னு வச்சுக்கோங்களேன். இது எதார்த்தமாவே ஒரு நடிகர் 2 நடிகர் பெரிய நடிகர் இருக்கும்போது, இவங்க 2 பேர் தான் போட்டி நடிகர்களா பேசப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது அது வேண்டாம் அப்படிங்கிறது வந்து தனுஷ் வந்து வெற்றிமாறன்ட்ட சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. அது உண்மையான தகவல். அப்போ வந்து வெற்றிமாறன் வந்து தனுஷ் சொன்னதை கேட்டுக்கிட்டாரு. ஏன் கேட்டுக்கிட்டாரு அப்படின்னா, வெற்றிமாறனுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பொல்லாதவன் படத்துல ஒரு கால் ஷீட் குடுத்து அவரை இயக்குனரா அறிமுகப்படுத்தினதே தனுஷ் தான். ஸோ அங்க ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றது, ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு வெற்றிமாறனுடைய வளர்ச்சி வேற வளர்ச்சி. அதனால இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. இதெல்லாம் தான் காரணமா சொல்றாங்க. நீங்க சொன்ன மாரி இந்த மாடு இதுக்கு ட்ரெய்னிங் குடுத்தாங்க. இதெல்லாம் உண்மைதான். இது கிராபிக்ஸ்ல கூட அது வந்து கொஞ்சம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி கிட்டத்தட்ட 2, 3 கோடி ரூபா செலவழிச்சாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் உண்மைதான். ஆனா எல்லாத்தையும் மீறி சினிமால வந்து என்ன நடக்குங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண முடியாம போயிருது. பல நேரங்கள்ல அப்படி நடந்த ஒரு சம்பவம் தான் இதுவும். இப்போ வடசென்னை பார்ட் 1ல நடிக்க முடியாம போச்சு சிம்பு. இப்போ வந்து வெற்றிமாறன் சிம்பு இணையறாங்கன்னா, இது வடசென்னை பார்ட் 2வா இல்லனா இது வேற ஒரு கதையா? இல்ல. இது வந்து வடசென்னை பார்ட் 2வா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஆனா பார்த்தீங்கன்னா, நார்த் மெட்ராஸ்ல நடக்கிற ஒரு கதை தான் இது வந்து இந்த கதை. சிம்புவும் வெற்றிமாறனும் சேர்ந்திருக்கிறது. இப்ப சிம்புவும் வெற்றிமாறனும் திடீர்னு சேர்றதுக்கான சூழல் என்னன்னா, தானு வந்து ஒரு அட்வான்ஸ குடுத்திருக்காரு. தானு வந்து இம்மீடியட்டா வெற்றிமாறன் ஒரு படத்த தொடங்க சொல்றாரு. ஸோ அதுக்கு இன்னைக்கு கதாநாயகனா சிம்பு நடிச்சா நல்லாருக்கும். அந்த எப்படி சொல்றது, வடசென்னை பார்ட் 2 மாரியான ஒரு படம். ஆனா வடசென்னை பார்ட் 2 கிடையாது. இது வேற ஒரு கதை. ஸோ அந்த மாரியான கதைக்கு வந்து சிம்பு பொருத்தமா இருப்பாரு அப்படின்னு வெற்றிமாறன் நினைக்கிறாரு. இதுக்கு முன்னாடியே பல வருடங்களுக்கு முன்னாடி தொட்டி ஜெயான்னு ஒரு படம் வந்துச்சு. பெருசா வந்து அந்த படம் வந்து வெற்றி அடையாட்ட கூட, அது இன்னை வரைக்கும் சிம்புவோட மார்க்கெட்ல வந்து ஒரு முக்கியமான படம். அதாவது வந்து ஒரு கேங்ஸ்டரா நடிச்சாரு. ரொம்ப பிரமாதமா இருக்கும். அந்த மாரி ஒரு கேரக்டர்ல சிம்பு நடிச்சபோது. இப்ப தக் லைஃப்ல நீங்க சொன்ன மாரி தக் லைஃப்ல நடிச்ச ஒரு கதாபாத்திரம் கூட சிம்பு மேல எந்த விமர்சனமும் கிடையாது. அவர் நல்லா தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை நடிச்சிருந்தாரு. ஸோ மொத்தத்துல இன்னைக்கு அதாவது வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி சிம்பு எப்படி இருந்தாரோ அது நமக்கு தெரியாது. அதை பத்தி நம்ம இப்ப பேச வேண்டாம். ஆனா இன்னைக்கு சிம்பு வந்து நல்ல டெடிகேட்டட், அதாவது வந்து நல்ல டெடிகேட்டட் டு த கோர். அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்து சினிமா வந்து எந்த அளவுக்கு நம்ம விரும்பி பண்ணணுமோ அந்த அளவுக்கு விரும்பி பண்ற ஒரு சூழ்நிலைக்கு சிம்பு வந்துட்டாரு. ஸோ வெற்றிமாறன் சிம்புவோடைய கூட்டணி வந்து நிச்சயமா ஒரு நல்ல கூட்டணியா இருக்கும். அந்த கதாபாத்திரம் வந்து சிம்பு பண்ணாருன்னா பெரிய லெவல்ல வந்து பேசப்படும். எப்படி வந்து தனுஷ் வந்து வட சென்னையில பண்ணி பெரிய வெற்றி அடைஞ்சிச்சோ வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணி, அதே மாதிரி இப்ப வந்து வெற்றிமாறன் சிம்பு கூட்டணி பெரிய லெவல்ல அமையும். ஒரு இயக்குனர் இன்னொரு புது நடிகரோட, இதுவரைக்கும் சேராத ஒரு நடிகரோட சேர்ந்து ஒரு காம்பினேஷன்ல படம் வரும்போது அந்த படத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு எதிர்பார்ப்பும் உருவாகும். அது வந்து சிம்பு வெற்றிமாறன் போது அந்த காம்பினேஷனே நல்லா இருக்கு. இப்ப சூர்யா வந்து தானு வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்காரு. இப்ப சூர்யா வச்சு ஒரு படம் தொடங்கணும். இப்போ வந்து 45, 46 முடிஞ்சதுக்கு அப்புறம் அநேகமா தானுக்கு தான் சூர்யா படம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு வந்து மாரி செல்வராஜ் படம் பண்ணுவாரு. மாரி செல்வராஜ் ஒரு கதை வந்து சூர்யாட்ட சொல்லியிருக்காரு. சூர்யா ஒரு யோசனையில இருக்கிறாரு. அதை பண்ணலாமா வேணாங்கிற ஒரு டாக்கும் இருக்கு. இல்ல வேற ஏதாவது முன்னணி இயக்குனர் மூலமா ஒரு படத்தை பண்ணலாமா, அது கமர்ஷியல் படமா, என்ன மாதிரியான படங்கிறத முடிவு பண்ணுவாங்க கூடி சீக்கிரம். ஸோ 2 ப்ராஜெக்டா மாறிச்சு. டானுக்கு வந்து இப்ப வெற்றிமாறனும் சூர்யாவும் பண்ணி ஒரே ப்ராஜெக்டா இருக்க வேண்டியது இப்ப 2ஆ உடைஞ்சு ஒரு பக்கம் வெற்றிமாறன் சிம்பு பண்றாங்க, ஒரு பக்கம் சூர்யாவும் வேற ஒரு இயக்குனரும் பண்றாங்க. ஸோ 2 பெரிய படங்களை தான் இப்ப தயாரிக்கிறார். ஒரு பக்கம் வந்து வாடிவாசல் மாதிரியான ஒரு படத்தை மிஸ் பண்ணாலுமே, இன்னொரு பக்கம் வெற்றிமாறன் சிம்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல காம்பினேஷன். இன்னொரு பக்கம் வந்து வெற்றிமாறனை இழந்தாலுமே மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு வெற்றி இயக்குனர் தான் சூர்யா பிடிச்சிட்டாரு அப்போ. இல்ல அது சார் நிச்சயமா வந்து எப்படின்னா, சினிமால வந்து ஒரு எது எப்ப நடக்கும்ன்ற ஒரு கால்குலேஷன் பண்ணவே முடியாது.
இப்ப நம்ம ஏன்னா அதாவது வெற்றிமாறன் மாதிரியே மாரி செல்வராஜ் அவர்களுமே தோல்வியே கொடுக்காத இயக்குனர். இல்ல தோல்வியே கொடுக்காத இயக்குனரெல்லாம் நம்ம யாரையுமே சொல்ல முடியாது. அவர் மாரி செல்வராஜ் எடுத்திருக்கிறது ஒரு 4, 5 படம் தான். அந்த 4, 5 படமும் தரமான படமா தான் குடுத்திருக்காரு. அதுல ஒண்ணும் சந்தேகம் கிடையாது. ஆனா யாருமே தோல்வியே கொடுக்காத இயக்குனர்கள்னு யாரையுமே நம்ம கொண்டு வர இதுவரைக்கும் முடியாது. அடுத்தடுத்த படங்கள் எடுத்தா தான் தெரியும். புரியுதா உங்களுக்கு? இன்றைய காலகட்டத்துல ஒரு 3 படம், 4 படம் எடுத்த லெவல்ல வந்து நல்ல வெற்றி படங்களை தொடர்ந்து குடுத்திருக்காரு. அப்படி வேணா நம்ம சொல்லலாமே தவிர, இன்னைக்கு வரைக்கும் தோல்வி குடுக்கல. அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாமே தவிர, ஃபியூச்சர்ல பல மாற்றங்கள் வந்து வரும். அது இயற்கையாவே அப்படிதான் நடக்கும். அத நம்ம பத்தி இப்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். பட் இருந்தாலும் இந்த காம்பினேஷன் அமைஞ்சா, அதாவது சூர்யா, மாரி செல்வராஜ் காம்பினேஷன் அமைஞ்சா நிச்சயமா தரமான படமா இருக்கும். ஏன்னா மாரி செல்வராஜும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு நல்ல, அதாவது வந்து எப்படி சொல்றது, கதையம்சம் உள்ள நல்ல படங்களை கொடுக்குறாரு. வெறும் மசாலா அந்த மாதிரி அடிதடி குத்து கேங்ஸ்டர் அந்த மாதிரி படங்கள் எடுக்காம அதுக்குள்ள ஒரு புது விஷயத்த சொல்றாரு. அவருடைய வாழ்வியல் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை கனெக்ட் பண்ணி ரொம்ப யதார்த்தமா படத்தை எடுக்கிறாரு. ஸோ அந்த 2 பேர் காம்பினேஷன் சேர்ந்தா நிச்சயமா நல்லா இருக்கும். சார் நீங்க சொன்ன மாதிரி வந்து வடசென்னை பார்ட் 1லயே சிம்பு நடிக்க வேண்டியது தனுஷ் தான் வந்து கடைசி நேரத்தில் தடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து மறுபடியும் மீண்டும் இணைய போறாங்கன்னா சிம்பு நடிக்க விடாம பண்றதுக்கு தனுஷ் ஏதாவது பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா இந்த முறையும்? சார் நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. காலம் அந்த மெச்சூரிட்டின்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அதாவது வந்து முதிர்ச்சி. அது வந்து நிச்சயமா வந்து சிம்புக்கும் வந்துருச்சு, தனுஷ்க்கும் வந்துருச்சு. இது சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்த சிம்புவும், சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்த தனுஷும் இப்ப 2 பேருமே அப்படி இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அந்த மெச்சூரிட்டி பாயிண்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நிச்சயமா வந்து வெற்றிமாறனை கூப்பிட்டு இந்த ப்ராஜெக்ட்ட பண்ணாதீங்கன்னு தனுஷ் சொல்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. தனுஷ் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு இருக்கிற பல நடிகர்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு இளம் நடிகரா இருந்து தனுஷ் வந்து வேற ஒரு வடிவத்துக்கு போயிட்டு இருக்காரு. நல்ல நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஒரு இளையராஜாவோட பயோபிக் அப்படின்னா தனுஷ கூப்பிடுங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த அழுத்தமான கதாபாத்திரங்கள்ல நடிக்கக்கூடிய ஒரு மெச்சூர்டான ஒரு நடிகரா தனுஷ் வந்துட்டாரு. அதே மாதிரி இப்போ ஒரு கலாமோட பயோபிக்கையும் அவர் பண்றாரு. ஸோ இது தேர்வு பாருங்க. நல்ல பெரிய பெரிய ஆட்களுடைய பயோபிக் பண்றதுக்கெல்லாம் வந்து தனுஷ கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தனுஷையும் கூப்பிடணும். காரணம் என்ன, அவர் நடிப்புல வந்து நல்ல முதிர்ச்சியை கொடுக்க ஆரம்பிச்சாரு. நிச்சயமா அந்த மெச்சூரிட்டின்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அது அது அந்த சூழ்நிலை இன்னைக்கு வந்துருச்சு தனுஷ்க்கு. சிம்புவுக்கும் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. மெச்சூரிட்டியும் தாண்டி அந்த காலகட்டத்துல தனுஷ் வந்து சிம்புவை போட்டியா நினைச்சாரு. இப்போ வந்து போட்டியா நினைக்கலையா? அவர் பாலிவுட் ஹாலிவுட்னு போனனால. இல்ல சார், எப்பவுமே போட்டி மனப்பான்மைன்னு ஒண்ணு இருக்கிறது வந்து தவறு கிடையாது. எண்ணம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரஜினி, கமல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய், அஜித், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பு, தனுஷ். அந்த போட்டி இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்கு. ரொம்ப நன்றி சார். உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட போயிட்டு வந்தீங்க. மிக்க நன்றி. நன்றி.